ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை எருக்கன் செடியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த செடியை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றதை முதல்ல கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த செடியோட மகிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடியை வந்து வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எருக்கன் செடியை வந்து இந்த எருக்கன் செடியில் இருக்கிற அந்த காம்பில் இருக்கிற வந்து நூலாக எடுப்பாங்க. அதை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து அரணா கயிறு இல்லைனா காலு கீழே கட்டும் போது குழந்தைங்களுக்கு வந்து எந்த நோயும் வராமல் டிஸ்டியும் படாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற நூல் எடுத்து விளக்கத்திரியில் போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். அதுக்கப்புறம் இந்த எருக்கஞ்செடியில் இருக்கிற வேரில் இருந்து நமக்கு வந்து விநாயகர் செஞ்சு நம்ம அதை வீட்டில் வந்து வச்சு வழிபடுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த எருக்கஞ்செடியில் வந்து பூக்கள் வந்து இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் மட்டும் தான் இருக்குது. இந்த பூக்களை எடுத்து நம்ம வந்து விநாயகருக்கோ இல்லை சிவனுக்கோ நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய காயுமே பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி தான் அங்கே இருக்கும். அதுலேருந்து தான் நிறைய சீட்ஸ் வந்து காற்றுல பரவி எல்லா இடத்துக்கும் நமக்கு போயிட்டு நமக்கு முளைக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை எடுத்து செங்கலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வச்சு கால்